பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருவையும் கமருதினையும் திரும்ப குத்திட்டாங்க. ஆதிரியை கொண்டு வந்துட்டாங்க, வளைச்சி குத்திட்டாங்க. சாண்ட்ராவை தான் எல்லோரும் போட்டு அடிச்சிட்டாங்க. எப்ஜே வந்து சபரியை குத்திருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்ஜே சொல்கிறான், இவர் வந்து ரொம்ப பூசி மொழிகிட்டு இருக்கிறதுனால என்னையே குத்திட்டான், அன்பு கேங்குன்னு சொல்லி என்னையே குத்திருக்கான் அவன். அதனால் நான் வந்து சபரியை குத்துறேன்னு தடவிட்டான். அடுத்து வினோத் பார்வை குத்திட்டாருங்க. வினோத் அதாவது ஒரு வேலையை சொன்னோம்னா வேலையை செய்கிறது கிடையாது, அதுக்கு வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி அது ஒரு பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி பெரிய பிரச்சனையை பிரளயமே உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் போய் தான் அந்த வேலையை செய்வேன். ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு தான் வேலையே செய்கிறாங்க, இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டார் வினோத். ஏன்னா வினோத் கேப்டன்னால வினோத்தை யாருமே குத்தலை, எஸ்கேப் ஆகிட்டாப்புல வினோத். எல்லாம் சாண்ட்ரா கத்துறதுனால சாண்ட்ரா மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஃபோக்கஸ் பண்ணனால விக்ரம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. விக்ரம் குண்டு பையன் எஸ்கேப் ஆகிட்டான். அடுத்து கனி, நான் வந்து இங்கே தனியாக இருக்கேன், புருஷன் இல்லை, என் பிள்ளைங்க இல்லை, என்னால் இங்கே ஓட்ட முடியல, தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுதாப அலையை சம்பாரிச்சுக்கிட்டு அந்த அனுதாப அலையிலேயே வாழ்ந்து ஓட்டிடலாம், ஃபைனல்ஸ் வந்துடலான்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கனி போட்டு அடிச்சிருச்சிங்க. எல்லோரும் போட்டு சாண்ட்ரா அடிச்சிட்டாங்க. ஆதிரை, உன்னெல்லாம் எதுக்கடி உள்ளே கொண்டு வந்தோம்? ஆதிரை வந்து சாண்ட்ராவை போட்டு அடிக்குது. உனக்கும் சாண்ட்ராவுக்கு என்ன பிரச்சனை? நீ அடிக்க வந்த ஆளுங்களை அடிக்க வேண்டியதானே? கேவலங்க. அந்த ஆதிரை தாங்க கேமுக்கு எடுத்தது. இப்போ விக்ரம் உள்ளே வரல, இப்போ விக்ரம் மட்டும் எஸ்கேப் ஆகிருக்கான். ஆதிரை சொல்லுது, கிரிட்டிசிசம் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க, கத்துறாங்க, கதறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறாங்க, புருஷன் போனதுலேருந்து ஒரு மாதிரி ஒன் கைண்டாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. ஆதிரையிலேருந்து எல்லாம் அடிக்கிறாங்க. கேவலமாக இல்லை? கேவலமாக இருக்குல்ல? அதே தான், எனக்கு அந்த மாதிரி தான் தோணுச்சு. இதில் எதுக்கு வந்து பாரு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஐயோ தாங்க முடியலையே, என்னை போட்டுட்டாங்களே, அதனால இல்லை. விக்ரமை எவனுமே போடலைன்னு கடுப்பில் இருக்குது. பாரு செம்ம கடுப்பில் இருக்குது. அட பாவிகளா, தெரிஞ்சிருந்தால் மாற்றி போட்டிருப்பேனடா. ஒரு ஆளுங்களை குத்துற மாதிரி இருந்தால், அதாவது ஒரு ஓட்டுக்கெல்லாம் வந்து விடுற மாதிரி இருந்தால் ஒரு ஓட்டாச்சும் போட்டிருக்கலாமே விக்ரமுக்கு, அதுவும் போடாமல் விட்டிங்களாடா. எவனுமே விக்ரம் உங்களுக்கு கண்ணு தெரியலையாடா? ஓப்பன் நாமினேஷனுங்க. ஓப்பன் நாமினேஷனில் விக்ரமை குத்தலைங்க. எல்லோரும் கொண்டு வர வைக்கிறது தானே ஓப்பன் நாமினேஷனோட இது ட்ரிக்ஸே, அதானே கேம் நல்லா ஆடுறதுக்கு பேர். எல்லோரும் போட்டு ஓப்பன் நாமினேஷனை போய் எல்லோரும் போட்டு சாண்ட்ராவை அடிச்சிருக்காங்க. கேவலமாக பண்ணியிருக்காங்க. சாண்ட்ராவை அடித்து உங்களுக்கு என்னடா பையனு? ஒரு 2 பேர் அடிக்கிறாங்களா, 3 பேர் அடிக்கிறாங்களா, 3 பேர் அடித்தோடனே விட்டுட்டு மற்ற எல்லாம் போய் எவன் மீதம் இருக்கான், எவன் வந்து அடிக்காமல் இருக்காங்க, எவன் வந்து ஓட்டு வாங்காமல் இருக்கான், எவனை வந்து இன்னும் குத்தாமல் இருக்காங்கன்னு போய் குத்தாமல் கேமு கேவலமாக ஆடுறாங்க. விக்ரம் எஸ்கேப் ஆகிட்டாங்க. விக்ரம் எஸ்கேப் ஆகிருக்கான். கேவலமாக இருக்குது. கடைசியில் இன்றைக்கி நாமினேஷன் லிஸ்ட் என்னென்னா யார் யார் நாமினேஷனுக்குள்ளே வந்திருக்காங்கன்னா கேவலமாக விக்ரம் வெளியாக்கிட்டாங்க. அதான் வைத்தறிச்சலாக இருக்குது. ஏன்டா எல்லாரையும் கொண்டு வந்தீங்க தானடா வந்து அந்த பலம் தெரியும். இப்போ வினோத் வேற போயிட்டார், அவர் வந்து நாமினேஷன் இல்லை கேப்டன் ஆனதுனால. கடைசி லிஸ்ட்டு என்னென்னா நாமினேஷன் லிஸ்ட்டு சாண்ட்ரா, அமித், எப்ஜே, இவங்களுக்கு தான் அதிக ஓட்டு. அடுத்து கமுரு, அரோராவுக்கு செம்ம சிங்கிள் ஓட்டு குத்திட்டாங்க. ஆதிரை சிங்கிள் ஓட்டு, ஆதிரை கூட 2 ஓட்டு என்னமோ நினைக்கிறேன். சுபிக்ஷாவுக்கு சிங்கிள் ஓட்டு, திவ்யாவுக்கும் சிங்கிள் ஓட்டு, சபரிக்கும் சிங்கிள் ஓட்டு, கனிக்கும் சிங்கிள் ஓட்டு, பாருக்கு 2-3 ஓட்டு தான் வந்துச்சு. ஆனால் வந்து அது கடைசியாக வச்சு சொல்கிறாரு பிக் பாஸ், ஆசைப்படாத பாரு நீ இருக்க, விக்ரம் மட்டும் எஸ்கேப்பு, விக்ரம் நீ கூட குத்தலையா பாரு அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் வாய்ஸ் இருந்திருக்கோம் பிக் பாஸுக்கு. ஸோ எஸ்கேப் ஆகிட்டான். பிக் பாஸின் செல்ல குழந்தை விக்ரம் எஸ்கேப்பு, மற்ற எல்லோரும் குத்திட்டாங்க. ஸோ இந்த வாரம் பாயாசம் அரோராக்கு தான் நினைக்கிறேன். லைக் பண்ணி வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.